சார், இப்ப நீங்க அந்த சைட்ல வர்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் இதுல பாதிக்கப்படுறவங்க யாருன்னா, ரொம்ப எளிமையா, ரொம்ப ஏழ்மையா தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஆமா. வீட்டெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. இல்ல அவங்கள பார்த்தாலுமே அவங்களே ஒரு மால்நரிஷ்டா அப்படி இருக்கிற ஆட்களா தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு Facebookல போட்டா, Instagramல போட்டா காசு வரும்ன்ற அளவுக்கு தெரியாது. எப்படி இவங்கள கண்டுபிடிக்கிறாங்க? எப்படி ஆப்பரேட் அதுதான் அந்த பண்றாங்க? கொள்ளை கும்பல் தேடிக்கிட்டே தான் இருக்கும். ஆஸ்பத்திரியா போய் அவனுக்கு எது முகம் கோணலா பிறந்த பிள்ளைங்க, கை கால் இப்படி ரொம்ப மோசமாக பிறந்த பிள்ளைங்க கிடச்சிதுன்னா, இவங்க கோடீஸ்வரன். அதுக்குன்னே வெயிட் பண்ணி கும்பல் போயிட்டு அவங்க ஏழை அப்பாவே இருப்பாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான மோசமான இதுகள்லாம் என்னென்னா, பணக்காரன ஹைஜீனிக்காக இருக்கிற இடத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு வராது. ரொம்ப மோசமான சூழ்நிலையில், ரொம்ப மோசமான இடத்துல, மோசமான சூழலில், கண்டிஷனில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இந்த மாதிரியான கொடூரமான நோய்கள்லாம் நிறையா தாக்கும். ஸோ அது எங்கே இருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, கார்பரேஷன் ஆஸ்பத்திரி இதில் தான் இருக்கும். அப்போ இதை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு ஏஜென்ட் இருப்பான். இப்படி யாராவது இருந்தால் சொல்லு, உனக்கு பணம் தரேன்னு சொல்லி போய் இவன் ஒரு தகவல் சொல்கிறான்னு, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு நர்ஸை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி வினோதமாக ஃபேஸோட, வினோத உடல் அமைப்போட யாராவது பிள்ளை பிறந்தால் உடனே சொல்லி உனக்கு காசு தரேன்னு சொல்லி ஒரு நான் அடிச்சு விட்ருவாங்க. அவங்க சொன்ன உடனே அந்த குடும்பத்தை அவங்க போய் அவங்க கஞ்சிக்கு வெளியே தாவணும்னு இருப்பான், ஒன்றும் வழி இருக்காது. அவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு 500,000 கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைய, எங்கள் ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க. வச்சுட்டு அதை ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அதுக்கு வெப்சைட்லாம் ரெடி பண்ணி அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸு கூமுட்ட பயலைகள்லாம் கூப்பிட்டு உடனே இவங்க ஏதோ நம்ம உதவி செய்கிறோம் பாவம். அப்போ நம்ம இதை வச்சு இறக்கம் சம்பாதிக்கிறது. அவன் பணம் சம்பாதிப்பான். இவன் என்ன பண்ணுறான்னா, இப்படி ஒரு இதை டேக் ஓவர் பண்ணி வீடியோ போட்டு இதுக்கெல்லாம் பாலா உதவுறாரு அப்படிங்கும்போது நம்மளோட நேம் இன்னும் இவ்வளோ இறக்கமுள்ளவரா, எப்படி பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்படுற குழந்தைய கண்டுபிடிச்சி அதுக்காக 1,00,000 தானும் கையில் கொடுத்து எல்லோரும் காசு கொடுங்கன்னு வேறு சொல்கிறாருன்னு அந்த சிம்பத்தியை வச்சு இவன் பிழைக்கிறதுக்கு இவன் ஒரு வேலையை பண்ணுவான்.